சிஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க உங்களோட மெடிக்கல் டேர்ம்ல, அப்படின்னா என்ன சார்? சிஓபிடி அப்படின்றது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஜென்ரலாக எங்கே பாதிக்குதுன்னா, இங்கே 2 லங்ஸ் இருக்குல்ல, அந்த லங்ஸுக்குள்ளே நிறைய டியூப்ஸ் கிளைகள் பிரிஞ்சு போதில்ல, அந்த கிளைகள் சுருங்கிறது தான் சிஓபிடி. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு டியூப் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அதே டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சுருங்கிடுச்சு. இப்போ 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது நார்மலாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிருக்கு. ஸோ இப்படி சுருங்குற நோய் தான் சிஓபிடி. ஏன் இப்படி சுருங்குது அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஸ்மோக்கிங், அதாவது வந்து தம். ஸோ எவ்வளோ கூட நீங்கள் சிகரெட் ஸ்மோக் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, இந்த காத்தோயா போய் பட்டு 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 இது உள்ளே இருக்கிற அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்லாம் டிஸ்ட்ரே ஆகி இதோட எலாஸ்டிசிட்டியே போய் ஃபுல்லாக சுருங்கிடுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஓபிடி. ஸோ சிஓபிடிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங். அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஏர் பொல்யூஷன். அதாவது இப்போ நீ ஒரு குழந்தை, நீங்களே யோசிச்சு பாருங்க, ஊட்டியில் வளருது, இன்னொரு குழந்தை டெல்லியில் வளருது. எந்த குழந்தைக்கு லங்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஊட்டியில இருக்க குழந்தைக்கு. ஏன்? ஏன்னா டெல்லியில பொல்யூஷன் அதெல்லாம் அதிகமா இருக்கறனால. ஸோ அப்போ டெல்லியில் அவ்வளோ பொல்யூஷன் இருக்கும்போது பிறந்ததுலேருந்து அந்த காற்றை சுவாசிக்கும் போது அதோட லங்ஸ் சீக்கிரம் பாதிக்கமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏர் பொல்யூஷனும் வந்து இதுக்கு முக்கியமான காரணம். 3வது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், இப்போ கோல் மைனிங் இண்டஸ்ட்ரி, இந்த எந்த இதில் புகை அதிகமாக வர இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் எங்கெல்லாம் புகை அதிகமாக வருதோ அவங்களுக்கும் சிஓபிடி சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தாண்டி வந்துட்டு 4வது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஜெனட்டிக் ரீசன்ஸில் சிஓபிடி வர்றது கொஞ்சம் ரேர். அது பேர் தான் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க.